இன்னைக்குப்பா அம்மா வந்து ஓட்ஸை வச்சு உங்களுக்கு டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு 50 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிடுவோம். 50 கிராம் ஓட்ஸ் எடுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம். ஒரு 6 பீஸ் பாதாம் போட்டுக்குருவோம். இதில் இதை மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ வந்து நம்ம ஓட்ஸை மிக்சியில் பவுடராக்கியாச்சு. இதை வந்து பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஒரு மீடியமான குடமிளகாப்பா, அதில் பாதி எடுத்திருக்கேன். இதை வந்து காம்பை வெட்டிடுவோம். இதை வந்து சாப்பரில் கட் பண்ணி போட்டுக்குவோம். மீடியமான வெங்காயத்தையும் வெட்டி போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஓட்ஸை ஊற வச்சுருந்தா இதில் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் போட்டுக்குருவோம். துருவி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து அம்மா வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு முட்டை வந்து ஃபுல்லாக மஞ்சக்கருவோடு போட்டாச்சு. 2வது முட்டையில் நம்ம வெறும் ஒயிட் கரு மட்டும் தான் போடணும். மஞ்சக்கருவு எடுத்துடணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்லாம் இந்த மஞ்சக்கரு வந்து ஒரு மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ இந்த ஓட்ஸில் ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப சிம்பிளான இது ரெசிபி. சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது. மல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மெல்லிசாக மல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசை தவா வச்சுருக்கேன். ப்ரஷ் வச்சு எண்ணெய் தடவிட்டுருவோம். இப்போ நம்ம ஓட்ஸோடைய ஆம்லேட்டை இதில் ஊற்றிடுவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு நல்லா வேக விடுவோம். ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம் லைட்டாக. இப்போ மேலே ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா பின்னர் நல்லா ப்ரௌனாக அழகாக சூப்பராக வந்திருக்கு. 2 நிமிஷம் நம்ம திருப்பி போட்ட பக்கம் வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சூப்பராக வந்திருக்குப்பா. நல்லா இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல வெயிட்டும் குறையும், நல்லா அதிகமான நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். இதில் எல்லாமே உங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ஓட்ஸ் ஆம்லேட்டப்பா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. ஆனால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது இந்த ஓட்ஸு. நல்ல சாஃப்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.